லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். 3 நாள் நான் உங்களுக்கு லீவு தரேன். நீங்கள் உங்கள் ஒய்ஃப் கூடவே இருந்து அவங்கள நல்லபடியாக கவனிச்சுக்கோங்க. ஓகே சார். சரி, ஓகே, நான் கிளம்புறேன். சரிங்க சார். வரேன் சார். போயிட்டு வாங்க. டேக் கேர்மா. ஓகே சார். வரேன் சார். என் கூட வாங்க. எஸ் சார். சார் அனுப்பிட்டு வந்துடுறேன். ஆதிரா, நீ ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுமா போ. அவரு வரட்டும்பா, நான் போறேன். ஆதிரா, பசிக்குதா? ஏதாவது சாப்பிடுறியா? நீங்க போங்கம்மா, நான் சாப்பிட்டுக்கிறேன். சரி. என்ன புருஷனை காப்பாத்தின மாதிரி எல்லாரும் முன்னாடி நாடகம் போடுறியா? அவரே அசிஸ்டன்ட் கமிஷனர், ரவுடிங்ல அவர் கடிக்க தெரியாதா? என்னமோ ஹீரோவை காப்பாத்தின சினிமா ஹீரோயின் மாதிரி பில்டப் பண்ணி பெட்டெல்லாம் வாங்கிட்டு இருக்க. வீட்ல எல்லாரும் பாராட்டிட்டா நீ அவருக்கு நிரந்தர பொண்டாட்டி ஆயிடுவியா? அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. நீ புடுங்கிறது எல்லாமே தேவையில்லாத ஆணிதான். நிறுத்துறியா? எனக்கு நடிக்க வேண்டிய அவசியம்லாம் இல்ல. அவரு ஆபத்துல இருந்தாரு, அதனாலதான் நான் காப்பாத்தினேன். புருஷன் மேல உண்மையான பாசம் இருக்கிற பொண்டாட்டி அதத்தான் செய்வா. உனக்கு எங்க அதெல்லாம் தெரிய போகுது? அவரை கொல்றதுக்கு நீயும் அகிலனும் பிளான் போட்டுதானே ஆளுங்களை அமைச்சிருக்கீங்க. நான் அதை தடுத்துட்டேன்னு நீ டென்ஷன் ஆகுற, கரெக்டா? இங்க பாரு, இனி நீங்க என்ன திட்டம் போட்டாலும் அவரை நெருங்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன். இங்க பாரு ஆதிரா, கொல்லணும்னு நான் நினைச்சிருந்தா மாறனை எப்பவோ கொன்றிருப்பேன். எனக்கெல்லாம் அது ஒரு பெரிய மேட்டரே இல்ல. ஆனா நான் மாறன் கூட வாழ ஆசைப்படுறேன். நான் என் இடத்த உன்கிட்ட இருந்து புடுங்குவேன். அது வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன். அதையும் தான் பாத்துடலாம். ஐயோ ஆதிரா. ஏய் ஆதிரா, இரு. என்ன பண்ணிட்டு இருக்க? சர்மதி, என்ன பாத்துட்டு இருக்க? அவ கையில அடிபட்டு இருக்குல்ல, நீ ஊட்டி விட வேண்டியதானே? ஐயோ, நான் ஊட்டி விடுறேன்னு தான் சொன்னேங்க. அவதான் வேண்டான்னு சொல்லிட்டா. வேற ஆதிரா, ஏன் சிரமப்படுற? என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? இப்பதானே கையில கட்டு போட்டிருக்கு, அதுக்குள்ள என்ன அவசரம் உனக்கு? சரி, ஸ்பூன்ல சாப்பிட்ட திருப்தி இருக்காது, கொஞ்சம் இரு, நான் போய் கை கழுவிட்டு வரேன். இந்தா.
போதுங்க. போதுமா? அதுக்குள்ள வயிறு எப்படி நிறையும்? இங்க பாரு, நல்லா சாப்பிட்டா தான் காயம் சீக்கிரம் ஆறும். அட கடவுளே, எனக்கு இது தெரியாம போச்சே. அப்படி தெரிஞ்சிருந்தா டாக்டர் கிட்ட மருந்தே வேணாம். சாப்பிடு. ஐயோ, நான் தெரியாம கடிச்சிட்டேங்க. இப்படி கடிச்சா உன்ன மாதிரி நானும் கையில கட்டு போட்டு தான் உட்காரணும். அப்புறம் நமக்கு யார் ஊட்டி விடுறது? நான் என்ன சொன்னேன், நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? சொல்ல அகிலா. இல்ல சாரு, அது வந்து பேசாத அகிலா. ஜஸ்ட் மிஸ். மாறன் செத்துருப்பாரு. நல்ல வேலை அந்த ஆதிரா குறுக்க பொந்து காப்பாத்திட்டான். இல்லனா என்ன ஆயிருக்கும் அகிலா? நான் உனக்கு போன் பண்ணி ஆதிராவோட பிறந்த நாள் அன்னைக்கு ஆளுங்களை அமிச்சு குழப்பம் தானே பண்ண சொன்னேன். நீ எதுக்கு திருமாறனை கொல்றதுக்கு ஆளுங்களை அமிச்ச? என்ன சாரு, ரூட்டை மாத்தி பேசுற? திடீர்னு முன்னாள் புருஷன் மேல பாசம் பொங்குதோ? முட்டாள் மாதிரி பேசாத. அந்த குடும்பத்துல எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்தா திருமாறனும் ஆதிராவும் எந்த பிரச்சனையும் இல்லாம சுமூகமா வாழ ஆரம்பிச்சிருவாங்க. புரியுது சாரு, நான் ஒன்னும் திருமாறனை கொல்றதுக்காக ஆள் அனுப்பல. அவங்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு வாங்கடான்னு தான் சொன்னேன். அவனுங்க இப்படி சொதப்பி பெரிய சிக்கலாக்குவாங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல. இங்க பாரு அகிலா, திருமாறன் உசுரோட இருந்தாதான் யாருக்கும் நம்ம மேல சந்தேகம் வராது. எசக்கு பெசக்கா அவன் உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோ, மொத்தமும் காலி. கொலைக்கேஸ் ஆச்சுன்னா நம்ம கனவு வாழ்க்கை எல்லாமே நாசமா போயிடும் அகிலா. அகிலா, திருமாறன் என்ன சாதாரண ஆளா? ஏசிபி, அசிஸ்டன்ட் கமிஷனர். அவருக்கு ஏதாவதுன்னா போலீஸ் சும்மா விடுவாங்க நினைச்சிட்டு இருக்கியா? கொதிச்சு போயிருவாங்க. உன்னையும் உன் மூலியமா என்னையும் ரவுண்ட் பண்ணிருவாங்க. சொல்ல முடியாது. இங்க பாரு, என்கவுண்டர்ல கூட நம்மள போட்டு தள்ளிடுவாங்க. இவ்ளோ கஷ்டப்படுறது சாகிறதுக்கான நம்ம ஆசைப்படுறோம். இங்க பாரு, திருமாறன் மேல கை வைக்கிற ஆசைய இத்தோட விட்டுரு. ஆதிரா திருமாறனை மட்டும் காப்பாத்தல, நம்ம 2 பேரையும் சேர்த்துதான் காப்பாத்திருக்கான். அதையும் புரிஞ்சுக்கோ. சரி விடிச்சாரு, இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறேன்.
நிறைவேற்றிக்க முடியும். சாரு, நான் மட்டும் என்ன வேணும்னா செய்யறேன். நான் சீக்கிரம் வெளியே வந்து காசு பணத்தோட உன் கூட சந்தோஷமா வாழணுங்கிற ஆசையில தான் ஏதாச்சும் பண்ண போய் இப்படி தப்பா முடிஞ்சிருது. அவ்வளவுதான் சாரு. சரி, கவலைப்படாத. நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நம்ம வாழலாம். அம்மா, டைம் முடிச்சு கிளம்புங்க. சரி அகிலா, நான் கிளம்புறேன். நான் சொன்னதை மட்டும் நீ ஞாபகத்துல வச்சுக்கோ. ஓகே சாரு. பிரஷ் பண்ணணுமே, எப்படி பண்றது? என்ன பண்ணிட்டு இருக்கா ஆதிரா? ஓ, மேல இருக்கிற பொருள் எல்லாம் கீழே போட்டு விளையாடிட்டு இருக்கியா? திமிரா? நான் என்ன பண்ணா உனக்கு என்ன? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. என் வேலையே உன்னை பாக்குறது தானே ஆதிரா. இப்போ பிரஷ் எடுக்கிறதுக்கே உனக்கு நாக்கு தள்ளுது. அப்புறம் எப்படி நீ பிரஷ் பண்ணுவ? நீ ஒன்னும் ரொம்ப கவலைப்படாத, அத நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இவ்ளோ கஷ்டம்னு தெரிஞ்சிருந்தா நீ குறுக்குல விழுந்து அருவாளை பிடிச்சிருக்க மாட்டல. சரி சரி, முறைக்காத. தள்ளு, நானே எடுத்துறேன். ஐயோ, அச்சச்சோ, விழுந்துருச்சு ஆதிரா. நான் எடுக்கிறது உனக்கும் பிடிக்கல, இந்த பிரஷுக்கும் பிடிக்கல. சரி ஆதிரா, நீ எடுத்துக்கோ. ச்சே. டேய் ஆதிரா, ஆ, என்ன பண்ணிட்டு இருக்க? பிரஷ் விழுந்துருச்சு, எடுக்க முடியல. என்ன கூப்பிட வேண்டியதானே நீ?
காயம்பட்ட கையை வச்சுக்கிட்டு நீ எப்படி ப்ரஷ் பண்ணுவ? சரி இரு, நான் ப்ரஷ் பண்ணி விடுறேன். ஏங்க எங்க பரவாயில்லைங்க, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நானே பண்ணிக்கிறேங்க. இதுல என்ன ஆதிரா சிரமம் இருக்கு? நீ இல்லனா நான் இப்ப உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். இதை கூட நான் செய்ய மாட்டேனா ஆதிரா? இல்லைங்க, அதுக்கு இல்லைங்க. நீ சும்மாரு. உன்னை பாத்துக்கிறதுக்கு தான் நான் லீவே போட்டிருக்கேன். அதான் ஐயோ, எதுக்குங்க நீங்க இதெல்லாம் பண்றீங்க? சும்மாரு. இதெல்லாம் நான் தானே பண்ணணும். சரி, உட்கார். ஏங்க ஆ? இங்க வாங்கல. இதோ வரேன். என்ன? ம். சாரி. வலிக்குதா? ஒரு கொலகாரனோட புள்ளங்கிற பட்டத்தை வச்சுக்கிட்டு ஆதிரா எப்படியெல்லாம் கஷ்டப்படுறான்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன். ஆனால் கடவுள் என்னை கைவிடலை. எனக்கு கடவுள் எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்தாலும் ஆதிராவுக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்காரு. அவளை அன்பாக பார்த்துக்கிற புருஷன் கிடச்சிருக்கான். அது போதும் எனக்கு. இல்லங்க, திருமாறனோட கள்ளங்கபடம் இல்லாத மனசை பயன்படுத்தி தான் சாருமதி இந்த வீட்டுக்குள்ள வந்து ஆதிராவுக்கு தொந்தரவு கொடுக்கறா. அதான் ஒரே கஷ்டமா இருக்கு. கவலைப்படாத சுபத்ரா, திருமாறன் அப்படியெல்லாம் ஏமாற மாட்டார். அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவர் ஒரு முடிவெடுத்தாருன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும். சாருமதியால
ஆதிராவை எதுவுமே பண்ண முடியாது. நீ பயப்படாத. ஒரு பொம்பளை நினைச்சா இன்னொரு குடும்பத்தையே கெடுக்க முடியுங்க. அதுக்கு என் வாழ்க்கையே உதாரணம் தானே. நான் குத்தி காட்டலைங்க. என் வாழ்க்கை மாதிரியே ஆதிரா வாழ்க்கையும் ஆயிடக்கூடாதுங்கிற பயம்தான் எனக்கு ஒவ்வொரு நாளும் இருக்குங்க. புரியுது சுபத்ரா. ஆனா மாறன் ஆதிராவோட காதல முழுசா புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. தன் உயிரையே காப்பாத்தின அவளை என்னைக்குமே விட்டுற மாட்டாரு சுபத்ரா. நீயே பார்த்தல்ல ஆதிராவுக்கு ஒண்ணுன்னா திருமாறன் எப்படி துடிச்சு போயிட்டாருன்னு. ஒரு குழந்தைய பாத்துக்கிற மாதிரி அவளை பாத்துக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் விட நீ ஆதிராவுக்கு துணையா இருக்க. அவளுக்கு அம்மா இல்லாத குறைய நீ தான் தீர்த்து வச்சுட்டு இருக்க. சுத்தியும் பாசமா இருக்கிறவங்களுக்கு மத்தியில ஆதிரா பத்திரமா இருக்கா. எனக்கு இது போதும். இந்த சந்தோஷத்தோட ஜெயில நான் மீதி வாழ்க்கைய கழிச்சிருவேன். அப்படிலாம் சொல்லாதீங்க. உண்மைதானே? நான் ஒரு கொலை குற்றவாளி தானே? அப்படிதானே சட்டம் சொல்லுது. ஆனா நான் சொல்லலையே. நீங்க ஒரு தப்பும் பண்ணலன்னு நான் நம்புறேன். ஜெயில இருக்கிற உங்களை நினைச்சு ஆதிரா ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுறாங்கிறது திருமாறனுக்கு தெரியும். அதனால நீங்க கொலை பண்ணலன்னு எப்படியாவது நிரூபிச்சு திருமாறன் உங்களை வெளியே கொண்டு வருவான் பாருங்க.